வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எழுதுறவங்களுக்கான சைக்காலஜி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா இருக்கிற 10 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் யூனிட்டில் நிறைய டாபிக் இருக்குது. அதில் ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கொஷின்ஸ் அதில் பார்க்க போகிறோம். இந்த 200 கொஷின்ஸில் ஃபஸ்ட்டு 20 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா முன் தொடக்க கல்வி மற்றும் தொடக்க கல்வியை உலகமயமாக்குதல், அதாவது யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 20 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் இலவச கட்டாய தொடக்க கல்வி. அனைவருக்கும் இலவச கட்டாய தொடக்க கல்வி, ஆப்ஷன் பி. அதேமாதிரி யுஇஇ என்பது எந்த வயது குழுவை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 முதல் 14 வயது வரை, 6 முதல் 14 வயது வரை உள்ள வயது உள்ளவர்களுக்காக இந்த யுஇஇ பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படுகிறது. இந்திய அரசியல் அமைப்பில் கல்வி அடிப்படை உரிமையாக அறிவிக்கப்பட்டது எத்தனாவது திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86வது திருத்தம். கல்வி அடிப்படை உரிமையாக திருத்தப்பட்டது எத்தனாவது திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனாவது அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86. எஜுகேஷன் ஃபார் ஆல், இஎஃப்ஏ, எஜுகேஷன் ஃபார் ஆல் இயக்கம் எந்த நாட்டில் முதலில் அறிமுகமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ, உலக அளவில் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ மூலம் உலகளவில் பார்த்தீங்கன்னா அறிமுகமானது. எஜுகேஷன் ஃபார் ஆல் யுனெஸ்கோ மூலம் உலகளவில் அறிமுகமானது. ஆப்ரேஷன் பிளாக் போர்டு எந்த இலக்கிற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளிக்கும் அடிப்படை வசதிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பிளாக் போர்டு. இந்தியாவில் குழந்தைகள் இலவச கட்டாய கல்வி பெறும் வயது, ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இலவச மற்றும் கட்டாய தொடக்க கல்வி எத்தனை வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 முதல் 14 வயது வரை. யூனிவர்சல் பிரைமரி எஜுகேஷன் குறிக்கோள் எந்த திட்டத்தின் மூலம் வலியுறுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஏ, சர்வ சிக்ஷா அபியான். அப்போ யூனிவர்சல் பிரைமரி எஜுகேஷன் குறிக்கோள் எந்த திட்டத்தின் மூலம் வலியுறுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஏ. அடுத்தது எம்எல்எல், மினிமம் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங்கை பரிந்துரை செய்த ஆணையம். மினிமம் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங், எம்எல்எல், அந்த பரிந்துரைத்த ஆணையம் பார்த்தீங்கன்னா கோத்தாரி ஆணையம், கோத்தாரி கமிஷன் தான் இதை பார்த்தீங்கன்னா எம்எல்எல் இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிந்துரைத்தது. 9வது கொஷின், தொடக்க கல்வியின் முக்கிய நோக்கம் எது? தொடக்க கல்வியின் முக்கிய நோக்கம் வாழ்வாதாரத்திற்கான அடிப்படை திறன்களை வளர்த்தல். வளர்த்ததும் தொடக்க கல்வியின் முக்கிய நோக்கம். அடுத்தது யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், இதை முதலில் வலியுறுத்திய கல்வி ஆணையம். எந்த கல்வி ஆணையம் முதலில் வலியுறுத்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோத்தாரி கல்வி ஆணையம். இந்த கோத்தாரி கல்வி ஆணையம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1964 to 66 ஒவ்வொரு இதுக்குமே அந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. கோத்தாரி ஆணையம் பார்த்தீங்கன்னா அந்த கமிஷன் 1964 to 66, ஆப்ஷன் சி. நேஷ்னல் லிட்ரஸி மிஷன் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? நேஷ்னல் லிட்ரஸி மிஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1988. 1988 நேஷ்னல் லிட்ரஸி மிஷன் தொடங்கப்பட்டது. ஸ்கூல் ரெடினஸ் ப்ரோக்ராம் அதிகமாக எதை சார்ந்துள்ளது? ஸ்கூல் ரெடினஸ் ப்ரோக்ராம் எதை அதிகமாக சார்ந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன் தொடக்க கல்வி. ரெடினஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா முன் தொடக்க கல்வி. கல்வி உலகமயமாக்கல் அதிகம் பாதிக்கும் துறை எந்த துறைன்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி. குளோபலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் அதிகம் பாதிக்கும் துறை உயர்கல்வி. ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், இசிசிஇ, ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் எந்த வயதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 முதல் 6 வயது உள்ளதை ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷனுக்கு உண்டான வயது. ஆப்ரேஷன் பிளாக் போர்டு ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆப்ரேஷன் பிளாக் போர்டு பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்ட ஆண்டு 1987. 1987 தான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அந்த ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டது. லேர்னிங் வித்தவுட் பர்டன் அறிக்கை யாரின் தலைமையில் உருவாக்கப்பட்டது? லேர்னிங் வித்தவுட் பர்டன் அறிக்கை யாரின் தலைமையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாஷ்பால் அவரோட தலைமையில் உருவாக்கப்பட்டது. சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷன் அதிகம் வலியுறுத்தியவர் யார்? சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷன் அதிகம் வலியுறுத்தியவர்
மேற்கூறிய அனைவரும் ஜான் டியூபி, அதுக்கப்புறம் தான் ருஷியோ பியாஜே, இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா மேற்கூறிய அனைவருமே இதை வந்து வலியுறுத்தியிருக்காங்க. ஜான் டூயி, அதுக்கப்புறம் ரூசோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியாஜே, இவங்க 3 பேருமே இதை வந்து வலியுறுத்தியிருக்கிறாங்க. அதேமாதிரி எஜுகேஷன் ஃபார் ஆல் பை 2000 AD திட்டம் எப்பொழுது அறிமுகமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986 தேசிய கல்விக் கொள்கை, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா 1986, அதில் தான் வந்து எஜுகேஷன் ஃபார் ஆல் 2000 AD அந்த இது வந்து அறிமுகமானது. ஏர்லி சைல்ட்ஹுட் கேரின் முக்கிய அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல், மனம் மற்றும் சமூக வளர்ச்சி. உடல், மனம் மற்றும் சமூக வளர்ச்சி. உடல், மனம், சமூக வளர்ச்சி. இந்தியாவில் மிட் டே மீல் ஸ்கீம் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் எந்த மாநிலத்தை மிட் டே மீல் ஸ்கீம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. மதிய உணவு ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா மிட் டே உணவு ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கொஸ்டின் இந்த ஃபஸ்ட் யூனிட்டுக்கே இருக்குது டாபிக் வைஸாக. அடுத்த டாபிக் உண்டான கொஷின் வித் ஆன்சர் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.